குயின் மீரா பள்ளிக்கு மீண்டும் என்னோட நன்றி. ஏன்னா தொடர்ந்து இது மாதிரி மாணவர்களுக்கான பாடல்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து வந்து இது மாதிரியான ஆந்தம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து எது விடுதலை அப்படின்ற அந்த பாட்டு வந்து இன்றைக்கி லான்ச் ஆக போகுது. இந்த பாட்டு நீங்கள் பார்க்கும்போது அதில் நான் நிறைய விடுதலைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான், கைபேசிக்குள்ளேருந்து, தொலைக்காட்சியிலேருந்து, இன்னும் நம்மளை எதெல்லாம் கட்டி போடுதோ அது மாதிரியான விஷயங்கள்லேருந்து, சாதின்ற ஒரு சிறையிலேருந்து அன்பு கேட்கும் விடுதலைன்னு ஒரு வரி வரும். அதே மாதிரி தேர்வுன்ற ஒரு சிறைக்குள்ளேருந்து அறிவு கேட்கும் விடுதலை. ஸோ எக்ஸாமினேஷனுக்குள்ளேருந்து எப்படி நாலேஜ் வெடிச்சிட்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய வரிகள் வந்து உங்களுக்கு இப்போ புரியலாம், இல்லை கொஞ்சம் நாட்கள் கழித்து புரியலாம். ஆனால் அந்த பாட்டை நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கும்போது அது உங்களுக்குள்ளே கண்டிப்பாக அது இறங்கும். இந்த பாட்டில் சொன்ன அந்த விடுதலைகள்லாம் தாண்டி இன்னும் நிறைய விடுதலைகள் நம்ம அடைய வேண்டியிருக்கு. முக்கியமாக ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறது, நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப சின்ன சின்ன சிறைகளை நமக்கே போட்டிருக்கோம். நமக்குள்ளேயே அந்த சிறைகள் இருக்குது. நம்ம வெளியில் இருக்கிற சிறைகள் பற்றி அப்புறம் வரலாம். முதல்ல நமக்குள்ளே போட்டிருக்கிற சிறை நாம அப்படின்ற ஈகோ, நமக்குள்ளே இருக்கிற பொறாமை, நம்மளோட ஒரு நண்பரோ, நம்மளோட ஒரு சகோதரரோ, நம்மளோட ஒரு சகோதரியோ வெற்றி பெறும்போது நமக்கு ஏற்படுற ஒரு பொறாமை மாதிரியான ஒரு சின்ன சின்ன சிறைகள்லேருந்து நம்ம என்றைக்கு வெளியில் வருமோ முதல் வெற்றி அங்கேருந்து ஆரம்பிக்குது. முதல் விடுதலை நமக்குள்ளேருந்து வேணும். ரொம்ப நம்மளோட நண்பனோட வெற்றி யாரோட வெற்றி? நம்மளோட எதிரியோட வெற்றி யாரோட வெற்றி? நம்மளோட எதிரி வந்து இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை பண்ணுறாருன்னா அந்த நன்மையில் நமக்கும் பங்கு இருக்குது. அவங்கள வாழ்த்த வேண்டியது நம்மளோட கடமை. அவங்க கூட சேர்ந்து பயணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது எதிரியே ஆனாலும், அது உங்களோட நண்பனாக இருந்தால், அவங்க கூட உங்களோட தோழனாக இருந்தால், அவங்களுடைய சகோதரனாக இருந்தால், சகோதரியாக இருந்தால், அது எல்லாத்தையும் தாண்டிட்டு நம்ம முதல்ல இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம விடுதலையை கேட்க ஆரம்பிப்போம். அங்கேருந்து நம்ம ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த உலகத்தை விரிச்சுக்கிட்டே போவோம். எதெல்லாம் நம்மளை பிரிக்குதோ, ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு, எதெல்லாம் நம்மளை பிரிக்குதோ அதெல்லாத்தையும் தாண்டி இது நம்மளோட நாடுன்னு மட்டும் சொல்லாமல் இது நம்மளோட உலகம், இது நம்மளோட பேரண்டம். இந்த உலகத்துக்காக நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் இங்கே நாளைக்கு கண்டுபிடிக்க போகிற ஒரு சின்ன ஒரு கண்டுபிடிப்பு வந்து சோமாலியாவில் இருக்கிற ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மாற்ற போகுது. அப்போ உங்களோட கண்டுபிடிப்புக்கு இந்தியாவுக்குள்ளே பூட்டி வைக்கணுமா, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே பூட்டி வைக்கணுமா, இல்லை மதுரைக்குள்ளே பூட்டி வைக்கணுமா? இல்லை, அந்த கண்டுபிடிப்புன்றது ஒரு அறிவு, இந்த உலகத்துக்கான அறிவு. அது இது எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியில் போகணும். இந்த சிறைகள் எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியே போகணும். மாற்றத்தை எங்கேருந்து நம்ம தொடங்கணும்? ஸோ அந்த நீங்கள் சொல்லுங்கள். அபிநாத் சொன்னார், அங்கேருந்து விடுதலை ஆரம்பிக்கணும். நன்றி.